அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல ஒரு வித்தியாசமான விருந்தினரை நம்ம சந்திக்கலாம். அவங்க பேரு டாக்டர் ரேவதி. இவங்க ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். இவங்களுடைய ஆய்வு எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். அதை அவங்களே சொல்ல கேட்போம். வணக்கம் ரேவதி. வணக்கம் மேடம். எனது பேர் ரேவதி, டாக்டர் ரேவதி. நான் சிறப்பு கல்வித்துறையில முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி கோவையில் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நான் முடித்தேன். என்னுடைய முனைவர் பட்டம் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல தான் முடிச்சிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா பார்வையற்றவர்களுக்கான ஆய்வு கருவி ஒன்று நான் உருவாக்கியிருக்கேன். உங்க PhD அதை நோக்கி? ஆமா ஆமா. என்ன பொதுவான மனப்பான்மை காணப்படுதுன்னா, எல்லா சமத்துவத்தை பத்தியும் பேசுறோம், நிறைய பாலிசிஸ் உருவாயிருச்சு. பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் படிக்கணும், அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பாலிசிஸ் வந்துருச்சு. லாஸ் அதான் சொல்லுது, நிறைய ஆக்ட்ஸ் அதான் சொல்லுது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டமான RPWDங்கிற சட்டம் 2016 உருவானது. எந்த விதமான மாற்றுத்திறனாளியும் பள்ளிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் நம்ம உருவாக்கி தரணும், எதையும் குறைபாடா சொல்லக்கூடாது அப்படிங்கறது குறிப்பிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பொதுவான மனப்பான்மை என்னன்னா, பார்வை குறைபாடுடையவர்களா அவங்கனால அறிவியல் பாடம் படிக்க முடியாது. ஏன்னா அறிவியல் பாடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷுவல் ஓரியன்டட், அதாவது பார்வை தேவை அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அப்போ 10ஆம் வகுப்பு தாண்டி அவர்கள் 11ஆம் வகுப்புக்கு போகும்பொழுது எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்வை குறைபாடுடையவர்கள் அவங்க கேட்ட கோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்போ செகண்ட் குரூப்போ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவியல் சார்ந்த கோர்சஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க, ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் அந்த குரூப் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன் அவங்க சொல்ற ஒரு காரணம், அவங்களால அந்த அறிவியல் ஆய்வுகள்ல ஈடுபட முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னுடைய ஆய்வுக்கு முதல் திறவுகோலா இருந்தது. ஸோ நான் என்னுடைய ஆய்வில் பார்வை குறைபாடுடையவர்கள் அறிவியல் ஆய்வுகளில் எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு டிவைஸ் இன்வென்ட் பண்ணியிருக்கேன். அந்த டிவைஸ்க்கு நான் வச்ச பேர் சயின்ஸ் லேப் டாக்கிங் டிவைஸ். ஸோ அறிவியல் ஆராய்ச்சி கூடத்துல அது பேசும், சயின்ஸ் லேப் டாக்கிங் டிவைஸ். அதாவது இந்த டிவைஸ் என்ன அப்படின்னா, சென்சார் பேஸ்டா உருவாக்கியிருக்கேன் நான். விஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் நான் விஷுவல் எக்ஸ்பீரியன்சஸா மாத்திரதா என்னுடைய ஆய்வு. அதாவது அறிவியல் ஆய்வுல அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்வையை கொண்டு இப்ப ரீடிங் எடுக்கிறோம். இப்போ சப்போஸ் ஒரு பிப்பட் பியூரெட் சோதனை அப்படின்னா நாம அதுல கலர் சேஞ்ச், ஆசிட் பேஸ் சோதனையில பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் நடக்கும். அப்ப அது விஷுவல் ஓரியன்டட். அதை கரெக்டா குறிச்சு நாம நோட் பண்ணி அந்த ரீடிங் எடுத்து எழுதுவோம். இதுதான் நம்மளுடைய ஆய்வுல மாணவர்கள் செய்ய வேண்டிய காரியம். அப்ப அங்க விஷுவலா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல கலர் எந்த நேரத்துல கரெக்டா சேஞ்ச் ஆகுது, எந்த வால்யூம் மெஷர்மெண்ட்ல பண்ண முடியுது, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத அளந்து எழுதுறதுல இதுல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த இடங்கள்லாம் விஷுவலா இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆக்சசிபிளா அவர்கள் தொடர்பு கொள்ள முடியற மாதிரி நான் விஷுவலா மாத்துறது. அதாவது அந்த சென்சார் நான் உருவாக்கியிருக்கேன் டிவைஸ், அது இப்போ ஒரு கலர் சேஞ்ச் நடந்தது. அதுல 6 சென்சார் இருக்கு என்னோட டிவைஸ்ல. ஒன்னு கலர், இன்னொன்னு டெம்பரேச்சர், தென் வெயிட், தென் மெஷர்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம், தென் எலக்ட்ரிசிட்டி, லைட். இந்த சேஞ்சஸ் இந்த ஆய்வுகள்ல மோஸ்ட்லி உங்களுடைய புத்தக ஆய்வுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆய்வுகள்ல எடுத்துட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம விஷுவலா அவங்க விஷுவலா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த சென்சார் யூஸ் பண்ணி இவங்கனால அந்த ரீடிங்கை எடுக்க முடியும். சோ அது ஒலி எழுப்பும். இப்போ ஒரு கலர் சேஞ்சுக்கு அந்த உபகரணத்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா பர்டிகுலர் டைம்ல கலர் சேஞ்ச் நடக்கும்பொழுது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஆடியோ ஒலியை மாணவர்களுக்கு கொடுக்கும். சோ அந்த இடத்துல பர்டிகுலர் அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பிப்பெட்ல இருந்து வர இதை நிறுத்தி வச்சுட்டு அந்த வால்யூமை அளந்து எழுதுறதுக்கான எத்தனையோ உபகரணங்கள்லாம் இப்ப இருக்கு. லிக்விட் லெவல் மானிட்டர்னு ஒரு உபகரணம் இருக்குது. சாதாரண டாக்கிங் கால்குலேட்டர், டாக்கிங் தெர்மோமீட்டர், இதெல்லாமே யூஸ் பண்ணா கூட நம்ம சின்ன சின்ன உபகரணங்கள்லாம் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதை யூஸ் பண்ணா கூட சயின்ஸ் லேபா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஆய்வை உருவாக்கி அதுல தான் என்னுடைய டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். மிக சிறப்பு. இப்போ இந்த டிவைஸ் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் குறிப்பா பார்வை குறைபாடு இருக்கவங்க, அப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி? அது கவர்மெண்டே எடுத்துக்கிற மாதிரிங்களா, இல்லைனா இண்டிவிஜுவலா ஒரு குழந்தைக்கும்
எஸ். இப்போ வந்து இது இன்னும் கமர்ஷியல் ஆகலை. ஓகே. இந்த ஆய்வை கண்டுபிடிச்சு நான் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சு நான் அதை வந்து பேட்டன்ட் பண்ணியிருக்கேன், காப்புரிமை வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். நான் வந்து முதலாக இன்வைட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. இது கமர்ஷியலைஸ் போகும் பொழுது இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இது வந்து பார்வைத்திறன் குறைபாடுடையவர்கள் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரியும் இல்லை. இது ஒரு உபகரணம் இருந்தா ஒரு நார்மல் குழந்தையும் ஒரு கற்றல் குறைபாடுடைய ஒரு குழந்தை, ஸோ பல்வேறு விதமான டிசபிலிட்டி இல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியதா ஒரு அதிகப்படியான புரிதலை வந்து மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்க ஒரு ஆய்வுலையும் இது ஒரு பங்கா வச்சுட்டோம்னா ஸோ மாணவர்களும் பயனடைவார்கள். அப்போ அதனுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ கமர்ஷியலைசேஷனுக்குள்ள போகணும், இதனுடைய விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்ட ஆய்வுக்குள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிற இதுல இருக்கேன் நான். இப்போ வந்து நான் இது என்னோட PhD-ல நான் ரெடி பண்ணது இது ஒரு புரோட்டோடைப்பா, அதாவது ஒரே ஒரு இதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒன்று ரெடி பண்ணி. இப்போ DST இவங்க வந்து ஃபண்டிங் பண்றாங்க, நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி தென் இதை வந்து அடுத்த கட்டமா இதை கொஞ்சம் மேம்படுத்தி இதனுடைய டிவைஸும் இதனுடைய திறனையும் மேம்படுத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ நான் உருவாக்கி இருக்கிற டிவைஸ் வந்து ஏறக்குறைய நம்மளால 30 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து இந்த டிவைஸ் வச்சே பண்ணலாம். பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட போக வேண்டாம், சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், இப்போ கலர் சேஞ்ச் ஆக்டிவிட்டி, ஒரு டெம்பரேச்சர் மானிட்டரிங் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்குது, சிறிய கிளாஸஸ்ல கூட இருக்கலாம், ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு கூட இருக்கலாம். அதுக்கு கூட இந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும், அறிவியல் பற்றிய ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். ஏன்னா அவங்க அறிந்து கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதற்கு கொடுக்க வேண்டிய வழி வந்து வேறு வழி, மாற்று வழியை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து அவங்களுக்குன்னு திணிக்கப்படும், சில இதுதான் உன்னால படிக்க முடியும், இதுக்கு மேல உன்னால போக முடியாது. இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப காலங்கள்ல ஒருவேளை அவங்க கற்றல் குறைபாடு இருந்தாலும் கூட போக போக இதுலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு படிப்புல ஆர்வம் வர்றதுக்கும் அந்த துறையில ஆர்வம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கா நான் பாக்குறேன். கண்டிப்பா விடிவு காலம் மாதிரி நான் பாக்குறேன். இப்ப என்னன்னா எந்த விதமான ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், ஒரு புத்தகத்தை உருவாக்குறோம், ஒரு டிவைஸை உருவாக்குறோம்னா அது ஒரு சாரருக்கு மட்டும் பயன்படக்கூடியதாக இல்லாம அது பல்வேறு விதமான லேர்னிங் ஸ்டைல்ஸ், கற்றல் யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. இப்ப கற்றல் குறைபாடுடையவர்களும் நம்ம பொதுப்படுத்திட முடியாது. சில நேரங்கள்ல அது வேறு பல காரணங்கள்னால ஏற்பட்டிருக்கலாம், அறிவுத்திறன் குறைபாடா இருக்கலாம், இல்லையா அவங்களுடைய கற்றலுடைய வடிவம் வேற விதமா இருக்கலாம். ஆடிட்டரி லேர்னரா இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு நாம போய் விஷுவலா காட்டிட்டு இருப்போம். சில குழந்தைகள் விஷுவல் லேர்னர்ஸா இருப்பாங்க, நாம என்ன பண்ணுவோம் ஆடிட்டரியா கொடுத்துப்போம், மொனோட்டனஸா டீச்சர் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க வகுப்பறையில. அப்ப அந்த குழந்தை அந்த இடத்துல கனெக்ட் பண்ண இருக்க முடியாது. ஸோ கற்றல் முறைகள்ல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம். இப்போ என்னுடைய பெரிய இது என்ன அப்படின்னா லேபிளிங் வந்து ஒரு பெரிய விஷயம். விஷுவல் இம்பேர்டாக இருக்கட்டும், ஹியரிங் இம்பேர்டாக இருக்கட்டும், அல்லது கற்றல் குறைபாடு அதிகமாக தவறாக லேபிள் பண்ணப்படுகிறது நிறைய நேரங்களில். என்ன பிரச்சனைனா எல்லா குறைபாடுகளையும் முதல்ல அளக்கும் பொழுது அது கூடவே நம்ம அறிவுத்திறன் குறைபாட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து பார்வைத்திறன் குறைபாடு மட்டும் இருக்கா, இல்லை கூடவே அறிவுத்திறன் குறைபாடும் இருக்குதா, எதற்காக அதை ரூல் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் அவங்களுடைய தேவைகள் மாறுபடும். பார்வைத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களால நல்லாவே அதாவது சோ கால்டு நார்மல் நம்மளை போலவே அவங்களால எல்லாமே செய்ய முடியும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்லது டீச் பண்ணக்கூடிய விதங்களை மாற்றினா போதும். ஆனா அவங்களுக்கு அறிவுத்திறன் குறைபாடும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அந்த எல்லா டிசபிலிட்டிஸும் இம்பேர்மெண்ட்டையும் நம்ம ரூல் அவுட் பண்ணும் பொழுது அறிவுத்திறன் குறைபாட்டையும் நம்ம அளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதை பத்தின அவேர்னஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு. உண்மைதான். இப்போ அடுத்தது அதுதான் நான் கேட்க வந்தேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ முதல் படியா பாக்குறோம். கண்டிப்பா ஒரு குறைபாடுள்ள ஒரு குழந்தை அப்படின்னாலே வந்து முதல்ல அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு அந்த குழந்தைய வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியும். சமுதாயம் சப்போர்ட்டிவா இருந்தாலும் கூட முதல்ல அது பேரண்ட்ஸ் கிட்ட தான் வரணும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறது. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அவேர்னஸ் கொண்டு சேர்க்கறது? பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த வீட்லேயுமே ஒரு குழந்தை வந்து டிசேபிள்டு அல்லது ஒரு இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஷாக். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு கிடைக்கிறது பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் டினேல் தான், என்னுடைய குழந்தைக்கு அது இல்லை,
இல்ல அப்படிங்கிறது, டினையலுக்கு போயிடுவாங்க, என்னோட குழந்தைக்கு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. தென் தேர்ட் விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் டாக்டர் பண்ணுவாங்க, தென் டாக்டர் ஷாப்பிங், வாட்ஸ்அப் டாக்டர்ஸ், அண்ட் தென் ரியல் டாக்டர்ஸ்லயும் டாக்டர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அது வந்து தவறு இல்லை, தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு 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 இதுல பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க அக்செப்டன்ஸ்குள்ள போயே ஆகணும். அந்த அக்செப்டன்ஸ் கர்வ்ல நகர்ந்தாங்க. அக்செப்டன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் அதை ஒத்துக்கொள்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைக்கும் நல்லது, இந்த பேரண்ட்ஸ்க்கும் நல்லது. இன்னொரு விஷயம், இப்ப சமகாலத்துல ஏற்படுற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது, ஆனா டிசேபிள்டுங் இருக்குமோ, இம்பேர்மெண்ட் இருக்குமோன்னு நிறைய படிக்கிறதுனால, இல்ல கூகுள் டாக்டர்ஸ் யூஸ் பண்றதுனால எப்பவுமே டவுட்ஃபுல்லாவே குழந்தை பேசலையா உடனே இல்ல நம்ம காது கேக்குதான்னு செக் பண்ணிடுவோம். பதட்டத்திலேயே குழந்தை வளர்க்குறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அக்செப்டன்ஸ் வந்து இல்லாத பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற தேவையும் இருக்கு. அப்போ அந்த முதல்ல வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன மாதிரியான குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து சோ கால்டு நார்மல் குழந்தைங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் முதல்ல வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் கிட்ட வந்து அந்த ஒரு புரிதலோட அந்த குழந்தைங்களோட மூவ் பண்ணும் போது தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே எடுத்துட்டு போய் நல்லா கொண்டு வர பேரண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை ரொம்ப பெருசுபடுத்தி அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஒரு உச்சநிலைக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய நிறுத்திட்டு விழிச்சிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால வந்து இது ரெண்டுமே இல்லாம அவங்கள ஒரு சமநிலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அந்த கவுன்சிலிங் தேவைன்னு நீங்க? பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் தேவைன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டுகளே சொல்ல வேண்டியதா இருக்குது. இன்னொன்று பதட்டம் வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இன்னொன்று ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாட்டி எல்லாருமே வெற்றி பெறணும், இல்லை எல்லாருமே ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கணும். என்னுடைய குழந்தையா, எல்லா குழந்தைகளும் ஒரு வகுப்பில் இருக்க 50 குழந்தைகளும் ஒரு பேச்சு போட்டியில் முதலாக வந்துட முடியாது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான திறன்கள் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ படிப்பு மட்டுமே ஒரு விஷயம் இல்லை, முதல்ல வர மாணவர்கள் தான் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்புகள் இன்னுமே இருக்குது. ஸோ அந்த உடைக்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. இது ஒன்றும் குறைபாடு இருந்தாலும் அவர்களால எந்த ஏரியாவில் அவங்க ஃபுல்லஸ்டா பண்ண முடியுமோ பண்ணணும். இதுல பெரிய பிரச்சனை எப்படின்னா, இப்போ அறிவுத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள், இப்போ பேரண்ட்ஸோடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அறிவுத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள்னால இப்போ பட்டப்படிப்புகள் அதெல்லாம் படிச்சாலுமே அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத இடம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா என்னன்னா, ஒரு நேம் சேக்குக்காவது ஒரு டிகிரி வாங்கிட வச்சிடணும் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த உரிமைகள் விஷயங்களும் வந்து சேருது. ஸோ ரைட்ஸ் இருக்கு, அவங்களும் படிக்கலாம், அதெல்லாம் உண்மை. ஆனா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் அது பயன்படக்கூடியதா இருக்கா? ஸோ இந்த குழந்தைக்கு என்ன திறன் இருக்கு, அவங்க வந்து ஒரு சுதந்திரமா தன்னை பார்த்துக்கிட்டு இருந்துக்க முடியுதா, அதுக்கான திறன்களையும் தேவைகளையும் நம்ம வளர்க்கிறோமா? டிசேபிள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நார்மல் நம்மளுடைய சாதாரண குழந்தைகள் கூட பேரண்ட்ஸ் அதை நினைக்கிறது கிடையாது. இண்டிபெண்டா இருக்க வைக்கிறதா கல்வியினுடைய இல்ல நாம குழந்தை வளர்ப்பு வந்து முடிவா இருக்காம இவங்க வந்து ஒரு வேலையை தேடுறதாவோ அதுலயே முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த புரிதல்கள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம உருவாக்குறதுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பா தேவை, கட்டாயமா தேவை. இப்போ அதே மாதிரி என்கிட்ட சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அது வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடா அந்த பசங்களுக்கு வந்து நான் இதை சொல்லி கொடுக்க பார்த்தேன். அப்புறம் அவங்க வந்து இந்த புத்தகங்கள்லயே இப்போ ரொம்ப மாடர்னா சயின்ஸ் ரிலேட்டடா அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணாக்கா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வேர்ல்டு மாதிரி அது மாறுது. அப்போ நான் அதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ எல்லாத்தையுமே நீ பாடம் சார்ந்தே கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புத்தகம், ஒரு கதை, ஒரு சாதா எழுத்துக்கூட்டி படிப்பதுன்றதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்பவுமே அந்த ஒரு அறிவை வளர்த்துக்கிற நிலையிலேயே இருக்கும்போது அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க அந்த அழுத்தத்தை உணர்றாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அந்த நிலை, அந்த மனநிலையில இருந்து பெற்றோர்கள் வெளியில வரணுங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி இப்போ என்ன இதுக்கு ஆரம்ப புள்ளி என்னன்னா, ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறது. குழந்தைகள் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள்,
அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு நிறைவேறாத கனவுகளுடைய தொடர்ச்சி நீட்சி அப்படின்னு பார்க்குறோம் அவங்கள. ஸோ அதனுடைய அழுத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று அறிவிலேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கக்கிட்ட நம்ம கல்வி சாராமல், அதாவது படிப்பு சாராமல் நம்ம பொதுவாக என்ன பேசுகிறோம், அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், பொதுவான விஷயங்கள் என்ன பேசுறோம், அவங்களுடைய உலகத்துக்குள்ள போய் அவங்கள தெரிஞ்சுக்க விரும்புறோமா, அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா பேரண்ட்ஸுமே யோசிக்கணும். தென் எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்றோம் குழந்தைகளோட, அதாவது நீங்க எவ்வளவு தூரம் குழந்தைகளை கூட்டிட்டு நீங்க டிராவல் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வேறு உலகங்களை காட்டுவீங்க. அந்த உலகங்கள் மூலமாகவும் அவங்க சில லேர்ன் பண்ணிங்க. எல்லாமே பாடப்புத்தகத்துல இருந்தோ இல்ல ஒரு டிவைஸ் நீங்க வாங்கி கொடுத்துறது மூலமாகவோ நீங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நீங்க வாழ்ற விதத்துல இருந்து அவங்க இன்சிடென்டல் லேர்னிங்ல லேர்ன் பண்ணிக்குவாங்க, பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. நாம ஒண்ணுமே படிக்காம, நாம ரீடிங்கே பண்ணாம, நான் புக் வாங்கி வச்சிருக்கேன் நீ ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை நான் ஏன் ரீட் பண்ணும், அம்மா ரீட் பண்ணல, அப்பா ரீட் பண்ணல, நோ ஒன் ரீட்ஸ் இந்த ஃபேமிலி, அவங்களும் ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ புதுசா எதுவுமே திணிக்க வேண்டியதே அவசியம் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து நிஜமாவே எனக்கு உங்களுடைய ஆராய்ச்சியும் உங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து என்னை ரொம்ப வியக்க வச்சது. இது எதிர்பாராத ஒரு சந்திப்புல தான் நம்ம சந்திச்சோம். ஆனா அது ஒரு இனிமையான சந்திப்பா தான் இருந்தது. அங்க வந்து உங்களுடைய இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஈர்த்தது. உங்களை கூப்பிட்டு ரெமிரா டாக்ஸ்ல பேசணும் அப்படிங்கிறது எனக்கு உடனே நீங்க வந்து ஒப்புக்கிட்டு உடனே நீங்க டைம் எடுத்து எனக்காக இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரேவதி.